வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகழ் என் கண்ணில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகழை படிக்கிறதுனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். இந்த பாடல்ல அருணகிரிநாதர் முருகன் கழுத்துல அணிஞ்சிருக்கக்கூடிய மாலைகளை பத்தியும் காலில் அணிஞ்சிருக்கக்கூடிய அணிகலன்கள் பத்தியும் குறிப்பிட்டிருப்பாரு. அதை அப்படியே கற்பனை செய்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். வாங்க முதல்ல இந்த பாடலை பார்க்கலாம். சந்தனம் திமிர்ந்தடைந்து குங்குமம் கடம்பு இலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோளும் தண்டையும் சிலம்பும் அலம்ப வெண்டையும் சலன்சல் என்று சஞ்சு இதன் சதங்கை கொஞ்ச மயிலேறி திந்தி மிந்தி 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 தந்தனன் தனந்தன என்று சென்றசைந்து உகந்து வந்து கிருபையோடே சிந்தை அம்குளம் புகுந்து சந்ததம் புகழ்ந்து உணர்ந்து செம்பதம் பணிந்திரு என்று மொழிவாயே. அந்த மந்தி கொண்டு இலங்கை வெந்தழிந்து இடும்பகண்டன் அங்கமும் குலைந்து அரங்குள் பொடியாக அம்பகும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும் பரன்றன் அன்பில் வந்த குமரேசா இந்திரன் பதம் பெற அண்டர்தம் பயம் கடிந்த பின்பு என்கண் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே. வாங்க இப்ப இந்த பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். சந்தனம் திமிர்ந்தடைந்து குங்குமம், அதாவது சந்தனத்தை நிரம்ப பூசி இருக்கிறாராம். அதே நேரம் குங்குமத்தையும் கலந்ததுல அணிஞ்சிருக்காரு. கடம்பு இலங்கு சண்பகம் அப்படின்னா கடம்ப பூக்கள் நிறைந்த, சண்பகம் அப்படிங்கிற பூக்களும் நிறைந்து, செறிந்திலங்கு திரள் தோளும் இதெல்லாம் நெருக்கமாக அமைந்து பொலிவோடு இருக்கக்கூடிய இரண்ட தோள்களை உடையவனே. தண்டையும் சிலம்பலம்ப, தண்டை அப்படிங்கிற காலில் அணியக்கூடிய ஆபரணமும் சிலம்பு அப்படிங்கிற ஆபரணமும் ஒளி எழுப்ப வெண்டையும் சலன்சலன் என்று, வெண்டையம் அப்படிங்கிறது வீர காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சப்தம் சலன் சலன் அப்படின்னு ஒலிக்குதான். சஞ்சு இதன் சதங்கை கொஞ்ச அப்படின்னா சஞ்சு இதம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடிய சதங்கை, அதுவும் ஒளி எழுப்பி கொண்டு வர மயிலேறி தன்னுடைய வாகனமான மயில் மீது ஏறிக்கொண்டு திந்தி மிந்தி 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 தந்தனன் தனந்தன அப்படிங்கிற ஒளியோட இந்த கால் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள்லாம் ஒளி எழுப்பி கொண்டு வருகிறது என்று சென்று செய்து உகந்து வந்து முருகன் நடந்து வரும்போது இந்த ஆபரணங்களோட ஓசையும் சேர்ந்து அதோட என்கிட்ட வந்து கிருபையோடே சிந்தை அம்குளம் புகுந்து, ரொம்ப கருணையோட என்னுடைய மனதுல உனக்குன்னு ஒரு கோவில் கட்டியிருக்கேன் இல்லையா, அந்த கோவில்ல புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரு, என்னை எப்பவுமே புகழ்ந்து பாடிக்கொண்டு செம்மை நிறைந்த என்னுடைய பாதங்களே பணிந்திரு அப்படின்னு என்று மொழிவாயே. என்னுடைய பாதங்களே பணிந்திரு அப்படின்னு எனக்கு அறிவுரை சொல்லுப்பா. அந்த மந்தி கொண்டு இலங்கை வெந்தழிந்து, அந்த மந்தி அப்படிங்கிறது இங்க ஆஞ்சநேயரை குறிப்பிடுறாங்க. அவர் இலங்கை எரிச்சார் இல்லையா, அதை குறிப்பிட்டு இடும்ப கண்டன் அங்கமும் குலைந்து, இடும்ப கண்டன் அப்படிங்கிறது ராவணன் இங்க குறிப்பிடுறாரு. கொடுமையான செயல்களை செய்து கொண்டிருந்த ராவணனின் உடலும் அழிப்பட்டு அரங்குள் பொடியாக, ரம்பத்தால பொடி செய்தது போல அவனுடைய உடலும் அழிய அம்ப கும்பனும் கலங்க, அம்பு போன்ற ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருந்த கும்பகர்ணனும் கூட இவரோட வீரத்தை பார்த்து கலங்கினாராம். யாருடைய வீரத்தை அப்படின்னா வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே, ரொம்ப கோபத்தோடு அங்க நின்று அம்பை கொண்டே அவங்க எல்லாரையும் வெற்றி பெற்ற கொண்டல் போன்ற மேகம் போன்ற நிறத்தை உடைய பெருமாளின் ராமரின் மருமகனே. இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் சலம் புனைந்திடும், இந்து அப்படிங்கிறது சந்திரனை குறிப்பிடுறாங்க. கரந்தை அப்படிங்கிறது திருநீற்று பச்சலி, தும்பை மலரையும் கொன்றை மலரையும் அதோடு சலம் கங்கையும் சூடி இருக்கக்கூடிய பரந்தன் அன்பில் வந்த குமரேசா, பரம்பொருள் ஆகிய சிவன் தேவர்கள் மீது வைத்த அன்பினால் வந்த குமரேசனை. இந்திரன் பதம் பெற, இந்திரன் அவனுடைய இழந்த பதவியை பெறவும் அண்டர்தம் பயங்கடிந்த பின்பு, அண்டர் அப்படிங்கிறது தேவர்கள், அவங்களுடைய பயத்தை கடிந்து அப்படின்னா கோவப்பட்டு எதுக்கு பயப்படுறீங்க, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அவங்கள தேற்றி என்கண் அங்கு அமர்ந்திருந்த பெருமாளே. என்கண் அப்படிங்கிற தளத்துக்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாளே. இந்த என்கண் அப்படிங்கிற இடம் திருவாரூருக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இடத்துல பிரணவத்துக்கு பொருள் தெரியாதனால பிரம்ம பதவியை இழந்த பிரம்மதேவன் என்கண்ல இருக்கக்கூடிய சிவபெருமான பூஜிக்கிறாரு. அதுவும் தன்னுடைய 4 தலைகள்ல இருக்கக்கூடிய 8 கண்களையும் வச்சு பூஜை பண்றாரு. இவரோட தவத்துல மகிழ்ந்த சிவபெருமான் இவர் முன்னாடி காட்சி கொடுக்க, எனக்கு இழந்த பிரம்ம பதவி வேணும் அப்படின்னு இவரும் கேட்கிறாரு. முருகன் கிட்ட இவர்கிட்ட இருந்து பறிச்ச பதவியை கொடுக்க சொல்லி சிவன் சொல்றாரு. பிரணவத்துக்கு பொருள் தெரியாது இவருக்கு என்னால் தர முடியாது அப்படின்னு முருகனும் சொல்லிடுறாரு. எனக்கு எப்படி சுவாமி மலையில பிரணவத்துக்குரிய பொருளை உபதேசம் பண்ணியோ அதே மாதிரி பிரம்மதேவனுக்கு இந்த இடத்துல பிரணவ மந்திரத்துக்கான பொருளை உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு சிவன். அதனால இந்த தளத்துல முருகப்பெருமான் குருவா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி எப்படி தென் திசை நோக்கி அமர்ந்திருக்காரோ அதே மாதிரி இங்க இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அமர்ந்திருப்பாரு.
கண்களுக்கும் இந்த தலத்துக்கும் இன்னொரு சம்பந்தமும் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முருகன் மயில் மேல் அமர்ந்த கோலத்துல இருப்பாரு. மயில் ஒரு கால பூமியில ஊன்றி முருகனை சுமக்கிற மாதிரி இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கும். இதே மாதிரி சிலை மொத்தம் 3 இடங்கள்ல இருக்கும். இந்த இடத்தையும் சேர்த்து, ஒன்னு சிக்கல்ல, இன்னொன்னு எட்டுக்குடியில. இந்த 3 சிலையும் செதுக்குனது ஒரே சிற்பி தான். அவர் முதல்ல சிக்கல்ல முருகன் சிலையை செதுக்கிறாரு. ரொம்ப அழகா இருந்ததுனால அந்த நாட்டு சோழ மன்னன் அவருடைய வலதுகை பெருவரல வெட்டிடுறான். இனிமே இது மாதிரி ஒரு சிலை உருவாக்க கூடாதுன்னு. ஆனா அவரு எட்டுக்குடியில திரும்ப இதே மாதிரி ஒரு சிலையை உருவாக்குனாரு. அதை கேள்விப்பட்ட மன்னன் அவரோட 2 கண்களையும் பறிக்க, 2 கண்கள் இல்லாமலும் ஒரு சிறுமியோட துணையோட எண்கண் முருகனையும் உருவாக்குறாரு. உருவாக்கி முடிச்சுட்டு சாமி சிலைக்கு கண் திறப்பு பண்ணும் போது அவருடைய கையில இந்த உளி பக்கத்துல இருக்க அந்த உதவி பண்ணாலே அந்த பொண்ணு மேல பட்டு அந்த ரத்தம் அவரோட கண்ணில் தெரிக்குது. அந்த சிற்பிக்கு திரும்ப கண் பார்வையும் கிடைக்குது. அதனால கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீர இந்த திருப்புகழை படிக்கலாம். இந்த திருப்புகழை படிக்கும்போது கூடவே மனக்கண்ணில் இதோட அர்த்தத்தையும் உணர்ந்து அந்த காட்சிகளையும் கொண்டு வந்தீங்கன்னா இந்த பாடலை படிக்கிறதுக்கு மனதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும்.